ஹெல்த்தியான சௌச்சோ கோதுமை மாவு அடை. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் உகந்த மாதிரியான ஒரு அடை தான் பண்ண போகிறோம். அதை தோசை, ரொட்டி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம கோதுமை மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட சௌச்சோ நான் மீல் ப்ரிப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சதை மிக்சியில் போட்டு இப்போ துருவின மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். சௌச்சவை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நீர்க்காயானனால நம்ம தண்ணி விடாமையே இப்படி வரும். அதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட ஆல்ரெடி அதில் தண்ணி வாட்டர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பை அளவாக அதில் சேர்த்துக்கலாம். அதோட பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாத்தூள் அந்தளவு டேஸ்ட் கொடுக்காது. இதோட கொஞ்சம் சீரகம், நம்ம ரசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த சீரகம் அதை போட்டுட்டு அதோட நம்ம கோதுமை மாவை கொட்டி இதை நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், கொலன்னு இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொலன்னு இருக்கணும். இப்போ தண்ணி பத்தலை அப்படின்னா அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்ந்து வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே தோசை தவாவில் நம்ம அப்படியே அடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இந்த அடை தட்டுறதுக்கு நம்ம கையில் ஒரு பவுலில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டுட்டு தான் நம்ம கையில் எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை தட்டும் போதும் கையில் நம்ம தண்ணியை தொட்டுட்டு நம்ம அடை தட்டணும். அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக பெருசாக வரும். இந்த மாதிரி தட்டிட்டு சுற்றியில் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக நம்ம தட்டியிருப்போம், அதனால் நல்லா வேகணும். எல்லா அடையும் போல தான் அடை தட்டுனதும் எண்ணெய் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்துலலாம் வெந்து வரும்போது நம்ம இதை நல்லா அழகாக திருப்பி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நம்ம விட வேண்டிய அவசியம் கிடையாது, முதல்ல விட்டதுலேயே இது நல்லா குக் ஆகிக்கும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும், டெலிஷியஸாகவும் இருக்கும். என்னோட அம்மாவுக்கு கிட்னி ஸ்டோன் வந்தப்போ இந்த சௌச்சோ தான் ஜூஸை அடித்து குடிச்சிட்டு இருந்தாங்க, க்யூர் ஆகிட்டாங்க. இப்போ அதே மாதிரியே நம்மளால் பச்சையாக ஜூஸ் அடித்து குடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்க அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்காக பிரச்சனை பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு இனிமேல் கலர்ஃபுல்லாக வேணும்னா கூட அதில் கேரட்லாம் துருவி போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாருக்கும் செய்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. See you, best wishes.